சிபிஎஸ்சி 12th ஃபிசிக்ஸ்லேருந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் டாப்பிக்லேருந்து எம்சிக்கு கொஷின் பிவைக்கு கொஷின் சால்வ் பண்ணல பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தி டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ல என்ன இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னட்டிக் ஃபீல்டு போத் ஆர் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷனில் இருந்தால் மேக்னட்டிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். இந்த ரெண்டு டைரக்ஷனும் பர்பண்டிகுலரில் தான் என்ன ஆகும்னா மேக்னட்டிக் ஃபீல்டுடைய வெலாசிட்டி இருக்கும். அப்படின்னா இ கிராஸ் பி டைரக்ஷனில் தான் வெலாசிட்டி இருக்கும். சரிங்களா? அப்போது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுனா பேரலல் டு இ கிராஸ் பின்னு எடுக்கணும்ப்பா. அப்போ பேரலல் டு இ கிராஸ் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். E and B are represent the electric and magnetic field of an electromagnetic wave, represent the direction of propagation of the wave is along. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டது தான் செகண்ட் கொஸ்டினே இருக்குது. ஸோ இ கிராஸ் பி டைரக்ஷனில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்ட்ஸ் இன் அன் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னட்டிக் ஃபீல்டும் வந்து பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால வந்து, அதாவது ஒய் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால 90 டிகிரி போடக்கூடாது. அதாவது இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆசிலேட் ஆகுது இல்லையா, அப்போ மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் டைரக்ஷன் மாறும். அதே மாதிரி மேக்னட்டிக் ஃபீல்டும் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அடுத்து மேக்னிடியூட் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். இப்படி இருக்கும் மேக்னட்டிக் ஃபீல்டு. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், மேக்னட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் இருக்கும்போது மேக்னட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமம் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மினிமமாக இருக்கும்போது மேக்னட்டிக் ஃபீல்டும் மினிமமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் நெகட்டிவ் இருந்தால் மேக்னட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் நெகட்டிவ் இருக்கும். அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு உடைய மேக்னெட்டிக் டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால ரெண்டுமே இன்ஃபேஸில் இருக்கும். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின், இதே தேர்ட் கொஸ்டினில் தி வைப்ரேட் ஆகிற பிளேனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேட் ஆகிற பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைப்ரேட் ஆகிற பிளேனுக்கும் ஆங்கிள் எவ்வளோ கேட்டால் அப்போ 90 போடணும். இது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டால் 0 தான் எழுதணும். அடுத்து பாருங்கள். தி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் டிஸ்கிரைப்ட் பை தி ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மேக்ஸ்வெல்ஸில் என்ன சொல்லும், எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் ரெண்டுமே சொல்லும். அதனால போத் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி யூனிட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது பி பை இக்கு யூனிட் கேட்குறாங்க. இ பை பி வந்து வெலாசிட்டியுடைய டைமென்ஷன். அப்போது பி பை இக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள், 1 பை வெலாசிட்டியுடைய டைமென்ஷன். வெலாசிட்டி 1 பை வெலாசிட்டிக்கு என்ன யூனிட், மீட்டர் பர் செகண்ட் வரும். அப்போது இது மேலே போச்சுன்னா செகண்ட் மேலே போயிடும், மீட்டர் கீழே இருக்கும். அப்போ செகண்ட் பர் மீட்டர். ஸோ செகண்ட் பர் மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஐடியா ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதில் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அதான் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறோம். அப்போ ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அரைசஸ் வென் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால் சேஞ்ச் ஆகணும்னா இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். அதனால் போத் ஏ அண்ட் பி கிடைக்கும். சரிங்களா? அதாவது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு வந்து நம்ம இப்படி படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா எப்சிலான் நாட் டைம்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுனா இதர் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். அதனால போத் ஏ அண்ட் பி எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ல ஏ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ தான் கொஸ்டினில் பார்த்தோம். கரண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுறதுனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிடும். அப்போ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காஸ்மிக் ரேஸ் ஆர் ஹை எனர்ஜெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? காஸ்மிக் ரேஸ்க்கு வந்து எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்கள். இது காஸ்மிக் ரேஸ் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜெட்டிக் சார்ஜ்டு பார்ட்டிகல், ப்ரோட்டான் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாமே வந்து ஹை எனர்ஜெட்டிக்காக அவுட் ஆஃப் தி எர்த்துலேருந்து எர்த்துக்கு என்ட்ரு ஆகும். இதுதான் காஸ்மிக் ரேஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி வேவ்ஸ் விச் கேனாட் ட்ராவல் இன் வேக்யூம். அதாவது எக்ஸ்ரே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ரேடியோ வேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அல்ட்ராவயலட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், இது எல்லாமே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எல்லாமே வேக்யூமில் ட்ராவல் ஆகும். இன்ஃப்ராசோனிக் வேவ், சவுண்ட் வேவ் இதுதான் வந்து வேக்யூமில் ட்ராவல் ஆகாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எக்ஸ்ரே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், பீட்டா ரே வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான், காஸ்மிக் ரேவும் ஹை எனர்ஜெட்டிக் சார்ஜ்டு பார்ட்டிகல். அப்போது ஏ அண்ட் சி ஆர் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அப்போது ஆப்ஷன் ஏன்னு போட்டு ஏ அண்ட் சின்னு போட்டுக்கலாம்ப்பா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஸ் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ன்றாங்க. காமா ரே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், எக்ஸ்ரே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ஹீட் ரேடியேஷன் வந்து இன்ஃப்ராரெட் இதுவும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், பீட்டா ரே வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கிடையாது.
விச் ரேடியேஷன் இன் சன்லைட் காசஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்? இன்ஃப்ராரெட் தான் ஹீட் வேவ்ஸ், அதனால இன்ஃப்ராரெட்னு எழுதிக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. An electromagnetic wave of frequency 3 MHz from vacuum into medium. Dielectric constant K equal to 4 then அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Refractive index is equal to நமக்கு root of K தெரியும். அப்போ root of K னா mu is equal to root 4 வந்து 2. அப்போ refractive index 2 வந்துடுது. Wavelength in medium equal to wavelength in vacuum by mu refractive index போட்டால் அப்போ lambda by 2. Wavelength by 2 ஆயிரும். ஆனால் frequency remains constant. Frequency depends on source, not depends on medium வரும். அப்போ wavelength becomes halved and frequency remains constant ன்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following electromagnetic waves minimum frequency அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அப்போ எதுக்குன்னா ரேடியோ வேவ், அல்ட்ராசோனிக் வேவ், மைக்ரோவேவுக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஆடிபிள் வேவுக்கு தான் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதுக்கு அப்போ ஆடிபிள் வேவ் தான் ஃப்ரீக்வன்சி கம்மி. இது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவில் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அப்போது வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம அல்ட்ராசோனிக் வேவ்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மின்னு சொல்லியிருக்கலாம். சரி, ரேடியோ வேவுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி சொல்லியிருக்கலாம். இங்கே ஆடிபிள் வேவும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதில் மொத்தமாக பார்க்கும்போது ஆடிபிள் வேவுக்கு இதில் மட்டும் பார்த்துருந்தோம்னா நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் மட்டும் பார்த்துருந்தா அப்போ ரேடியோ வேவ்ஸ் வந்துருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரேஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரே வந்து 10^16 to 10^19 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் புக்கில் பார்த்தீங்கன்னா. அப்போ சியும் டியும் ரெண்டுமே கரெக்டுன்னு வரும். நம்ம வந்து ஒரே ஒரு ஆப்ஷன், இது நார்த்தில் ஒரு ஆப்ஷன்னா டி கொடுக்கலாம், ஏன்னா அது 10^18 இது ரெண்டுத்துக்கும் உள்ளார வரதுனால. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் தி ஃபாலோயிங் மினிமம் வேவ்லென்த்? எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். எனர்ஜி அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும். அப்போது வேவ் வந்து கம்மியாக இருக்கும். காஸ்மிக் ரேக்கு தான் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால வந்து வேவ் வந்து கம்மியாக இருக்கும். இதே காஸ்மிக் ரே கொடுக்காம காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட் இது மட்டும் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் மட்டும் கொடுத்துருந்தா அப்போ காமா ரேக்கு தான் மினிமம் வேவ் லென்த். ஆனால் இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது காஸ்மிக் ரேக்கு தான் எனர்ஜி அதிகமாக இருக்குனால அதுக்கு மினிமம் வேவ் லென்த்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆனால் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் பாசிங் த்ரூ வேக்யூம் டிஸ்கிரைப் பை தி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தென் எந்த ரிலேஷன் கேட்டாங்க? E/B-க்கு வந்து நமக்கு ஃபார்முலா வந்து வெலாசிட்டி தெரியும். வெலாசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா வேவ் வெலாசிட்டிக்கு ω/k வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. E/B ஈக்குவல் டு வெலாசிட்டி வந்து ω/k போட்டிங்கன்னா k இங்கிட்டு வந்துடும், b இங்கிட்டு வந்துடும். அப்போ E/k இஸ் ஈக்குவல் டு ω இன்ட்டு இது b வந்துடுது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அது ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த் வந்து காமா ரே. எனர்ஜி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், உங்களுக்கு வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எனர்ஜி அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், அப்போ வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேடியேஷன்ஸ் ஹேவ் தி லீஸ்ட் வேவ் லென்த்? அதான் காமா ரே. இது போன கொஸ்டினே தான் காமா ரே, இந்த இதுலேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேவ் தி மேக்ஸிமம் வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்து எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், அப்போது வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அப்போது ரேடியோ வேவுக்கு தான் என்னது, உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும், அதனால வேவ் லென்த்து மேக்ஸிமமாக இருக்கும். அது பாருங்க. எக்ஸ்ரே ட்ராவல் வித் தி ஸ்பீட் ஆஃப் லைட் கரெக்ட். எக்ஸ்ரேஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேஸ், இதுவும் கரெக்ட். எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேஸ் வந்து ட்ராவல் வித் ஸ்பீட் ஆஃப் லைட், அதனால ஆப்ஷன் ஏ போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரேடியோ வேவ்ஸ் கேன் பி போலரைஸ்ட் ஹவ் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் லாஞ்சிடியூடினல் நேச்சர். ரேடியோ வேவ் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ், அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதனால அது போலரைஸ் பண்ண முடியும். சவுண்ட் வேவ்ஸ் லாஞ்சிடியூடினல் வேவ். ஸோ அதுவும் ரெண்டுமே கரெக்ட், அதனால போத் ஆர் கரெக்ட். அடுத்து பாருங்கள். டைபோல் ஆசிலேட்ஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ். டைபோல் ஆசிலேட் ஆகும்போது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சலரேட்டிங் சார்ஜ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். அப்போ ரெண்டுமே கரெக்டுப்பா. அப்போ சார்ஜ் ஆக்சலரேட் ஆச்சுன்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகணும், அது டைபோல்னு சொல்ல முடியாது. அதனால ரீசன் வந்து அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்விரான்மெண்டல் டேமேஜ் ஹஸ் இன்க்ரீஸ்டு தி அமௌண்ட் ஆஃப் ஓசோன் இன் தி அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ட்ரூ. ரீசன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் ஓசோன் இன்க்ரீசஸ் தி அமௌண்ட் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேடியேஷன், இது ஒன்று தான். அதனால வந்து ரீசன் எக்ஸ்பிளைன் சஜஷன் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள். மைக்ரோவேவ்ஸ் ஆர் பெட்டர் கேரியர் சிக்னல் தென் ஆப்டிகல் வேவ். ஆப்டிகல் தான் மைக்ரோவேவோட பெட்டராக இருக்கும், அதனால இது ஃபால்ஸு. மைக்ரோவேவ்ஸ் மூவ் ஃபாஸ்டர் தென் ஆப்டிகல் வேவ். ஆல் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் ட்ராவல் சேம் ஸ்பீடு 3 × 10⁻8 மீட்டர் per second வரும், அதனால இதுவும் ஃபால்ஸ் தான்.
அதனால ஆப்ஷன் இ போட்டுக்கலாம். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம்ப்பா. ஸோ வந்து 27th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் இ அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கலாம்.